ஹாய்ங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் அங்கே ஹேமா. 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 23. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டேன், இந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோவில் இருக்கும். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஜேர்னி முடியறதுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு 7 நாள் இருக்குது இல்லையா, ஒரு வாரம் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸ் வந்து குயிக்காக எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி நிறைய டிப்ஸ்லாம் இந்த ஒரு வாரத்தில் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக எப்பவும் போல் வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிச்சிருந்தேன். ஒரு சில புதுசான வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க டைமிங் சொல்லி. நான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற டைம் கரெக்டாக 11:30. ஒரு சில டைம் வந்து 11 மணிக்கு ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுவேன், ஒரு சில டைம் வந்து 11:30க்கு. நைட் நான் வந்து ஒரு 7:30க்குள்ளே டின்னர் முடிச்சிருந்தா 11:30க்கு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுவேன். அதுமாதிரி 7 மணிக்குள்ளே வந்து டின்னர் முடிச்சிருந்தா 11 மணிக்கு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுவேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், டைமிங் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். 7:30 மணிக்கு டின்னர் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 11:30க்கு தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துப்பேன். எடுத்ததும் ஏதாவது ஜூஸு இல்லைன்னா நட்ஸு, ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுவேன். இந்த 16 மணி நேரத்தில் வந்து தண்ணி மட்டும் தான் குடிப்பேன், வேறு எதுவுமே குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணதும் அது கூட ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுருந்தேன். அது ஆல்ரெடி வாடி போயிடுச்சு, இதுக்கப்புறம் விட்டால் வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் கையோடு வந்து லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வீட்டில் சுத்தமாக வெஜிடபிள் இல்லை, நேத்தியே வந்து காலி ஆகிடுச்சு. தக்காளி வந்து நேத்தியே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. வேறு எந்த வெஜிடபிளும் இல்லை. ஒரு பீட்ரூட், கொஞ்சமாக பீன்ஸ் இருந்துச்சு, ஒரு 2-3 உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு குருமா தான் ரெடி பண்ண போகிறேன். தேங்காய் மட்டும் தான் இருந்தது வீட்டில், ஸோ அதை வச்சு சிம்பிளாக ஒரு குருமா ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளியில் எதுவும் சேர்க்காம தான் குருமா ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கே இதை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுது. இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக தான் இதை பார்த்தேன், இந்த நியூஸை. அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும் இல்லையா, 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இல்லையா, அந்த 16 மணி நேரத்தில் வந்து உடம்பு வந்து தன்னைத்தானே வந்து க்ளீன் பண்ணிக்கும். நம்ம எதுவுமே சாப்பிட போகிறதில்ல. ஸோ எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம், எல்லா ஆர்கன்ஸும். உடம்பு வந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்குமா. அதாவது இந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த 16 மணி நேரத்தில் தான் அந்த ஃபேட் லாஸ் நடக்கும். நம்மளுக்கு வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ்லாம் அந்த 16 மணி நேரத்தில் நடக்கும். அப்போ வந்து பாடி இறந்த செல், அதுக்கப்புறம் வந்து பழைய செல், ரிப்பேரான செல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுமா, செல்ஃப் க்ளீன் பண்ணுமா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கேன்சர் வர ரிஸ்க், ஃப்யூச்சரில் வந்து கேன்சர் வர சான்ஸ் இருக்குது இல்லையா, மேபி சில பேருக்கு. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறதால ஃப்யூச்சரில் கேன்சர் ரிஸ்க் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்மி ஆகுமா ரிஸ்க். கேன்சர் ஆல்ரெடி வந்துட்டால் அதை கிளியர்லாம் பண்ண முடியாது, பட் ஃப்யூச்சரில் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கேட்டதும் உங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதேமாரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து நைட் டின்னரை தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடித்தா தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, தைராய்டு பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த பேஷண்ட்டாக டேப்லெட் எடுத்துக்கணும் இல்லையா, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணால் டேப்லெட் எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் டின்னர் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஒரு 7 மணி இல்லை 6-6:30க்கெலாம் முடிச்சிட்டிங்கன்னா, 6:30 கூட முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் 10-10:30க்கெலாம் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டின்னரை வந்து குயிக்காக முடிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது இல்லை. நான் மேக்ஸிமம் வந்து சாப்பிட்ற டைமே வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இல்லைனா சாப்பிட்ற டைமே கரெக்டாக ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடும். ஸோ நான் ரெகுலராக சாப்பிட்ற டைமே அதான், ஏன்னா இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது எனக்கு பெருசாக தெரியறதில்ல. நான் ரெகுலராக சாப்பிட்ற டைமும் அதான், ஆனால் வந்து டின்னர் முடிக்கிற டைம் வந்து குயிக்காக முடிச்சுக்கிறேன். ஸோ அதுதான். டின்னர் வந்து லேட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும் 9 மணிக்கு, இதில் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுறேன், கரெக்டாக ஒரு 7-7:30க்கலாம். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணணும் அவசியமே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஏதாவது லைட்டாக ஃப்ரூட்ஸு, நட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, இல்லை ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அது கூட வந்து நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்க முடியலன்னா கரெக்டாக ஒரு 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் ஆச்சு இருக்கலாம். நீங்கள் 9 மணிக்கு நைட் டின்னர் முடிச்சிங்கன்னா
இல்லைனா அடுத்த நாள் காலைல ஒரு 9 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 16 ஹவர்ஸ் என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 12 ஹவர்ஸ் கூட ஃபாஸ்டிங் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க இந்த 12 ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், வெயிட் லாஸும் நடக்கும். ஆனால் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இந்த 16 ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ண பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச இதையுமே ட்ரை பண்ணுங்கள் 16 ஹவர்ஸு. உங்களால் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்க முடியலைன்னா 12 ஹவர்ஸ் ஆச்சு ஃபாஸ்டிங் இருந்துடுங்க. ஸோ அது வந்து இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுலேயுமே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அது கூட கொஞ்சம் வாக்கிங் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ் இன்னும் குயிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் லைஃப் லாங் இருக்கணுமா, அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். அதுக்கப்புறம் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 12 ஹவர்ஸ் தான் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன். கரெக்டாக நைட்டு 9 மணிக்கு டின்னர் முடிச்சிடுவேன், 9 மணிக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல 9 மணிக்கு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுப்பேன். ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெயிட்டும் மெயின்டைன் ஆகுது. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் தான், எப்போயாவது மாதத்தில் 1 முறை 2 முறை ரேராக சாப்பிடுவேன். வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரேராக எடுத்துக்கலாம். ஆனால் வெயிட் லாஸில் இருக்கும்போது எடுத்துக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற போது லைட்டாக அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய வந்து தப்பு கிடையாது அது. ஃபாஸ்டிங் ஹார்ஸில் உடம்பு தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஆட்டோஃபோஜின்னு சொல்கிறாங்க. எனக்குமே இதை பற்றி தெரியாது, இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ தெரியாதுன்னு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதால ஃப்யூச்சரில் கேன்சர் வர ரிஸ்க்கை வேணால் கம்மி பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி கேன்சர் வந்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதை வந்து ஒழுங்காக கரெக்டாக அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஏதோ எனக்கு இன்றைக்கி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்றதை அப்படியே நான் வந்து சொல்லிடுறேன். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ண கையோட அது கூட வந்து ஒரு சின்ன பீஸ் கடலை மிட்டாய் சாப்பிட்ருந்தேன். ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. கடலை மிட்டாய் வெயிட் லாஸ்லேருந்து சாப்பிட்லாம், அதுவுமே ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், ரொம்பவும் சாப்பிட்றாதீங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து அந்த குருமா ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் வச்சு கொஞ்சமாக சாதம், அந்த குருமாவில் இருக்கிற வெஜிடபிள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாயில்டு எக், அது கூட வந்து கொஞ்சமாக குக்கும்பர். ஸோ இதை வச்சு லஞ்ச் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னர் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி பாப்பா வந்து நூடுல்ஸ் கேட்டிருந்தான். சின்சான் வந்து பார்த்துட்டு இருந்தா பொம்மை டிவி. ஸோ அதில் நூடுல்ஸ் சாப்பிட்றத பார்த்துட்டு நூடுல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தான். ஆல்ரெடி ஆட்டாவில் வந்து நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். எப்போயாவது வந்து ஸ்டாக் வச்சுருப்பேன். பாப்பா எப்போயாவது பசிக்குதுன்னு கேட்டால் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் ரெகுலராக நூடுல்ஸ் கொடுக்க மாட்டேன், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. அதுமாரி இது வந்து கோதுமை நூடுல்ஸ் தான். ஸோ ஓரளவுக்கு ஹெல்த்தி தான், ஆனால் ரெகுலராகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ அதில் வந்து பாப்பாவுக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். அது கூட வந்து ஏதாவது கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுப்பேன் எப்போயுமே. இன்றைக்கி வீட்டில் சுத்தமாக வெஜிடபிளாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த நூடுல்ஸ் மட்டுமே செஞ்சு கொடுத்தேன். அது கூட கொஞ்சமாக எக்கும் வந்து அதுக்கப்புறம் ஆம்லேட் ஒன்று போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அதை வச்சு அவள் டின்னர் அவள் சாப்பிட்டுட்டா. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கு போய்ட்டு வெஜிடபிள் எல்லாம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ நாளையிலேருந்து இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நைட் ட்ரிங்க் குடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு கேஸ் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அடுத்த ஒரு 6 நாளைக்கு வந்து ரெகுலராக வந்து நைட் ட்ரிங்க் குடிச்சிடலாம். ஸோ அதோடு சேர்த்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கரெக்டாக ஒரு 30 டேஸில் பார்த்துலாம். ஏன்னா அந்த நைட் ட்ரிங்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா. அதுமாதிரி நெல்லிக்காய் ஜூஸ், நைட் ட்ரிங்க்ஸ் இது ரெண்டுமே வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் பெட்டராக இருக்கும். பட் நான் என்னால் எடுக்க முடியல இந்த கேஸ் இஷ்யூனால். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நைட் ட்ரிங்கை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிசல்ட் கொடுக்கும்.
அதனால் பேலன்ஸ் இருக்கிற இந்த 6 டேஸ்க்கு ரெகுலராக வந்து இந்த நைட் ட்ரிங்க் எடுத்துக்க போகிறேன். நைட் ட்ரிங்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லைன்னா ரெகுலராக வந்து நைட் ட்ரிங்க் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதான், நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ்லாம் நல்லா பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக தான் ஃபுட் ரொட்டீனை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ தான் வெயிட் லாஸ், கண்டிப்பாக வந்து நான் சொல்லியிருக்கிற எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது நான் வெயிட் லாஸ் பண்ணதால தான். நீங்கள் இன்னும் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால் எல்லாமே வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நைட்டுக்கு ஒன்றும் டின்னர் பெருசாக இல்லை, எப்பவும் போல் 2 சப்பாத்தி, அது கூட வந்து லஞ்சுக்கு செஞ்சிருந்தால் அந்த குருமாவே இருந்தது, அதில் இருக்கிற வெஜிடபிள்லாம் கொஞ்சம் வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. ஓரளவுக்கு இன்றைக்கி ப்ரோட்டீன், கார்பு, ஃபைபர்னு சொல்லி கவர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வர டேஸில் நான் வந்து கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ ரெகுலராக வந்து இந்த ப்ரோட்டீன், கார்பை வந்து கார்பு கூட எடுத்துடலாம், அந்த ப்ரோட்டீனை தான் நம்மளால் எடுக்க முடியறதில்ல. ஸோ வர டேஸில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்களுமே ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரோட்டீன் வந்து உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 60 கிராம் ஆச்சு ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 40லேருந்து 50 கிராம் ஆச்சு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்தெந்த ஃபுட்டில் ப்ரோட்டீன் இருக்குன்னு தெரியலனா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுதான் கேஸ், டே 23 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி, வெஜிடபிள் குருமாவில் இருக்கிற வெஜிடபிள், நேற்று செஞ்சிருந்த அந்த பருப்பு சாம்பார் இருந்தது, பாசிப்பருப்பு சாம்பார். ஸோ அது கொஞ்சமாக ப்ரோட்டீனுக்காக எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக குக்கும்பர் வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. ஸோ அதுதான் கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.